மனதை எப்படி வைத்திருப்பது, எப்படி வச்சிட்டு இருக்கிறது? இந்த மனசை, மனம் தானே துள்ளுகிறது, மனம் தானே ஆர்ப்பரிக்கிறது. இந்த போன் ஒண்ணு வந்திருக்குதுங்க. நான் செல்லமா அதை கொல்லிக்கட்டைன்னு கூப்பிடுவேன். நமக்கு நாமே வச்சுக்கிற தீ, மத்தம் வைக்கவே வேணாம். முதல்லலாம் போன் வந்தா எல்லாரும் கும்பலா வீட்டுக்குள்ள ஓடி போவோம், ஏன்னா லேண்ட்லைன். இப்போ போன் வந்தா ஆமா ஆமா தெரிச்சு வெளியில ஓடுறான். டவர் இல்லை, திருட்டுத்தனம் சார், வெளில ஓடுறான். நான் இது பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எப்பா நான் ஒண்ணு சொல்றேன், உங்க மேல மட்டும் குற்றம் இல்லை. 10ல இருந்து 20, 20ல இருந்து 25 மட்டும் இப்படி இல்லை. 30 அப்படிதான் இருக்குது, 35 அப்படிதான் இருக்குது, 40 அப்படிதான் இருக்குது, 45 அப்படிதான் இருக்குது, 50 அப்படிதான் இருக்குது, 55 அப்படிதான் இருக்குது, 60 அப்படிதான் இருக்குது, 65 அப்படிதான் இருக்குது. ஒண்ணு கீழே விழுந்து கிடக்குது, ஆக்சிடென்ட். நான் நேரா போய் அந்த பிள்ளையை எடுத்து ULV மாதிரி கிடக்குது ரோட்ல. அதோடைய பேக் இருக்குது, காலேஜ் படிக்கிற பொண்ணு இப்படியே கிடக்குறா, மூச்சு வாங்குது. போனை கொடுன, போன் கொடு, ஹூங்குது. உனக்கு என்ன போன் கொடுத்தா என்ன? அவளை மீறி அந்த பேக்கை திறந்து போனை எடுத்தோம் பாருங்க, வலியை விட அதிர்ச்சிங்க கண்ணில். அப்பாவை கூப்பிடணும், அம்மாவை கூப்பிடணும், தர பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறாங்களே. எப்பா இந்த சூனியக்காரங்க இந்த ஒரு சக்கரம் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா கண்மணினா? அது படுத்துக்கிட்டே போடுது. போட்டுட்டு அவங்க அப்பா அது ஆன் பண்ணி கொடுத்துட்டு அது பேச்சு ஆரம்பிச்ச உடனே அந்த போனை லாக் பண்ணிருச்சிங்க. அது மறுபடியும் நான் ஆன் பண்ணக்கூடாதுன்னு. இவ்வளோ கள்ளத்தனங்க. சில பேர் போனை காணாம போச்சுன்னா பர்சு காணாம போடுறதை விட அதிகமா தேடுறாங்க. குழந்தை காணோம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் இடது கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. அதை விட முக்கியமா இருக்குது. இன்னைக்கு பல குடும்பங்கள் இல்லாம போனதுக்கு காரணமே அதான். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இனிமேல் நீங்க ஜாதகம்லாம் கொடுக்காதீங்க. கல்யாணம் பொண்ணுக்கும் கல்யாணம் பையனுக்கும் நடுவில் ஜாதகம்லாம் பரிமாறிக்காதீங்க. இவன் போனை அவகிட்ட ஒரு 3 நாள் கொடுங்க, அவன் போனை இந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் கொடுங்க, விளங்கிரும், கல்யாணம் நடந்துரும். நம் வாழ்க்கையில் நமக்கு அவசியமில்லாத பல விஷயங்களை இதோ அந்த செல்போன் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாத்தான்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நல்ல நூல்களின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும். ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால, இந்த கொரோனாவுக்கு முன்னால வந்து காலேஜ்ல நின்று நான் கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் நின்னுச்சு சார். வெளியில வந்தோடனே என்னை எப்படி பார்த்துச்சு, மேலும் கீழும் அப்படின்ட்டு போயிருச்சு. நான் திரும்பி ஓடுனேங்க பயத்துல. என்ன அளவு எடுத்துட்டு போகுது இது, இப்படி நீள அகலத்தை பார்த்துட்டு போயிருச்சு. நான் திரும்பி ஓடுனேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு தையல் வேலை செய்யக்கூடியவள். நீங்க டிவியில பார்க்கும்போது எனக்கு உங்களுடைய அளவு தெரியல, நேர்ல வந்து பார்த்து அளவு எடுத்துட்டு போறதுக்காக வந்த நான் கண்ணிலேயே அளவு எடுத்துட்டேன், நான் ட்ரெஸ்ஸோடு வந்து உங்களை பார்க்கறேன்னு போச்சு. நான் விடலை. நீங்க எதுக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்கி தைச்சு கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்ல பாப்பா, நீ ஏதோ ஒன்று சொன்ன, 70 வயசு இருக்கும் அதுக்கு, அதனால என்ன அது அப்படி சொல்லலாம். சில பேர் கோவம் வந்துருதுங்க, அவங்களுக்கு எங்க எரியுதுன்னே தெரியல, கோவம் வந்துருச்சு. பாப்பா நீ எதுக்கு பாப்பா, உனக்கு என்ன வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டேன், என்ன எதுக்காக வந்தீங்க அளவெடுக்கிறதுக்கு? 2 வருஷத்துக்கு முன்னால நீ பேசினது கேட்டேன். சரி, 3 பொம்பளை பிள்ளைங்க, சரி, புருஷன் இல்ல, சரி, வீடு 3 பேருக்கும் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது பிள்ளை பார்த்துக்கோன்னு பார்த்தா 3 எப்போ சாம வீடு விற்கலான்ட்டே இருந்துச்சுங்க. அப்போதான் உன் பேச்ச கேட்டேன். இப்போ வீடு என் கையில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டெய்லரிங் கோர்ஸ் போட்டிருக்கிறேன், நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். உனக்கு ஏதாவது நன்றி சொல்லணும்ல, அதனால் நான் உனக்கு ஒருத்தேன்.
சரி, அப்படி என்ன பேசினேன்னு உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு கேட்டேன். அது தெரியணும்ல, அப்படி தெரிஞ்சாதானே நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறீங்க நீங்க. நான் அப்படி சொல்றத அதை கேட்டு ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. என்ன தெரியுமா, எல்லாரும் ஒரு நாள் சாவோம், சாவை தவிர்க்க முடியாது, எப்போ சாவோன்னு தெரியாது, அதான் த்ரில்லு. அதை வச்சுதான் எல்ஐசியை தொடங்குச்சு. அது வேற. நான் சொல்றேன், எல்லாருக்கும் சாவு வரும், ஆனா நாம செத்து போகணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான் பாரு, அவன் முன்னால மட்டும் செத்துறாதன்னு. இதுதான் அந்த அம்மாவை பாதிச்சிருச்சு.